கனகாவணி திருவிளையாடல் புராணம் சொல்லியிருந்தேன். சரியா? என்னுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர். லிசன் தனுஸ்ரீ. பரஞ்சோதி முனிவர் இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிபி 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு. சரிங்களா? திருவிளையாடல் புராணத்துடைய ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து இது மட்டும் இல்லாம நிறைய நூல்கள் இயற்றியிருக்காருன்னு சொன்னேன். சரியா? இந்த திருவிளையாடல் புராணத்துல இடம்பெற்றுள்ள மன்னன் பாத்தீங்க அப்படின்னா குசேல பாண்டியன். இறைவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். சரிங்களா? இவர் தங்கியிருக்கக்கூடிய இந்த சிவன் தங்கியிருக்கக்கூடிய கோவில் பாத்தீங்கன்னா கடம்பவனம். இந்த கடம்பவன கோவிலை விட்டுட்டு எங்க போறாரு? வடபகுதியில் உள்ள திரு ஆலவாயில் போய் குடியேறாரு. சரியா? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடைக்காடன் வந்து அளவு கடந்த யார் மீது பக்தி கொண்டனா ஈஸ்வரன். அதனால சிவபக்தி மிக்கவர் தான் இந்த இடைக்காடனார். இவருடைய நண்பர் வந்து கபிலர். சரிங்களா? இவருடைய நண்பர் கபிலர் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த கபிலர் வந்து யார பத்தி சொல்றாரு? இந்த குசேல பாண்டியனை பத்தி சொல்றாரு. மிகுந்த கல்வி அறிவும் கேள்வி அறிவும் உடையவன், நிரம்ப பெற்றவன். யாருன்னா குசேல பாண்டியன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்லும் பொழுது, ஓகே நான் வந்து உனக்காக போய் நான் அவரை புகழ்ந்து பாடுறேன் அப்படின்னு அவருடைய அரசவைக்கு போறார். அப்படி பாடும் பொழுது இடைக்காடனுடைய பாடலை வந்து கொஞ்சம் கூட சிறிதும் வந்து தலையசைக்காமல் என்ன பண்றாரு? அவமதிக்கிறாரு. புலவர்களுக்கு பாத்தீங்க இருந்தாலும் மனிதர்களுக்கு யாருக்கா இருந்தாலும் சரி, ஒரு பாராட்டுங்கிறது பாத்தீங்கன்னா சரியா? ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? இப்ப நீ இந்த ஒரு வேலைய செய்யற. அப்ப இன்னும் கொஞ்சம் உன்ன நான் புஷ் பண்றேன். புஷ் பண்றத விட நல்லா பண்ணியிருக்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. ஆனா மார்க் வந்து கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கிறதுல கொஞ்சம் முக்கியத்துவம் காட்டு. அல்லது மார்க் நல்லா இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல. அப்ப ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் மதிப்பெண் உனக்கு அதிகமாகும். அப்படி நான் என்ன பண்றேன்? அவன என்கரேஜ் பண்றேன். நல்லா படிக்கிற. இதோட அதிகமா படி. சரியா? மென்மேலும் வந்து மதிப்பெண் வந்து அதிகமா எடுக்க பாரு. அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? நல்லா கவனிக்கிற. இன்னும் கொஞ்சம் ஊன்றி கவனி அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஒரு பிளஸ். ஓகேவா? ஒருத்தருக்கு முன்னாடி பாராட்டும் பொழுதோ, அல்லது தனியா ஒரு பாராட்டும் பொழுதோ, அதெல்லாம் என்ன இருக்கு நமக்கு? ஒரு எனர்ஜி தான் நமக்கு அதெல்லாம். ஆனா, அதே போல இவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு? பாராட்ட கூட வேணாம். அட்லீஸ்ட் தலையசைக்கலாம்ல. நான் பாடுன பாட்ட கேட்டு. ஆனா என்ன பண்ணாரு? அவர் எதுவுமே பண்ணல. அதனால தான் நான் என்ன பண்ணேன்? ஆ கோச்சிட்டு வந்துட்டேன். எங்க வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் கிட்ட வந்திருக்காரு. கடம்பவனத்துல உள்ள அந்த இறைவன் கிட்ட. லிங்க உருவ வடிவில இருக்கக்கூடிய அந்த இறைவன் கிட்ட வந்து முறையிடுறாரு. அவன் வந்து என்ன அவமதிக்கல. சொல்லினுடைய பொருளாகவும், சொல்லாகவும் இருக்கின்ற உன்னையும், உன்னுடைய மனைவியையும் தான் அவன் அவமதித்தான். யாரு? குசேல பாண்டியன். அப்படின்னு சொல்றார். உடனே வந்து இந்த கபிலனுக்கும், இடைக்காடனாருக்கும் ஒரு மனமகிழ்ச்சிய உண்டாக்குறதுக்காக, இந்த இறைவன் என்ன பண்றாரு? அந்த கோவில விட்டு வெளியேறாரு. சரியா? இதை அறிந்த மன்னன் வந்து கேட்கிறான். யார்கிட்டன்னா ஒரு அசரீரி வானில தோணுது. அப்ப வந்து கேட்கிறான். ஆ இறைவா நீங்க வந்து கோவில விட்டு வெளியில வர்றதுக்கு என்ன காரணம்? என்னாலயா? என்னுடைய ஊர் மக்களாலயா? அல்லது என்னுடைய படைகளாலயா? அல்லது காட்டில் உள்ள விலங்குகளாலயா? அல்லது கள்வர்களாலயா? சரியா? எதனால? எதனால நீங்க இங்க வந்தீங்க? சரியா? அல்லது என்னுடைய பகைவர்களாலயா? அல்லது மறையவர்கள் ஏதாவது தவ ஒழுக்கத்திலிருந்து தவறிட்டாங்களா? சரிங்களா? இல்லறமும், துறவறமும் இங்க வந்து தவறினவா? சரியா நடக்கலையா? அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? தவமும், தர்மமும் சுருங்கியதோ? தவமும், தர்மமும் வந்து சுருங்கியதோ இந்த நாட்டுல? எதனால நீங்க இங்க வந்தீங்க? எமது தந்தையே யான் அறியேன் அப்படின்னா, நான் அறியேன். எனக்கு தெரியல. நீங்க எதுக்காக அந்த இடத்த விட்டு இங்க வந்தீங்க? அப்படின்னு யார் வேண்டா? பாண்டிய மன்னன் இறைவன் கிட்ட வேண்டான். உடனே இறைவன் சொல்றாரு, உன்கிட்ட வந்து எந்த ஒரு குற்றமும் கிடையாது. நீ என்ன பண்ண? இடைக்காடனாருடைய பாடலை வந்து என்ன பண்ணிருக்க? அவமதிச்ச. அது மட்டும் தான் உன்னுடைய குற்றம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? வேற எதுவுமே கிடையாது. அது மட்டும் தான் உன்னுடைய குற்றம். சரியா? நீ வந்து நான் இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் என்ன பண்ணேன்? அந்த கோவில விட்டு நான் வெளியில வந்தேன். ஆனா நீ என்ன பண்ணலாம் அதற்கு? அவனுக்கு நீ அந்த மன்னிப்பு கேட்டு அவர வந்து மனமகிழ்ச்சி அடையச் செய்யலாம். அதனால என்ன பண்ணு? எல்லாருக்கும் முன்னாடியும் நீ மன்னிப்பு கேளு. இவ்ளோதானா? என்னுடைய தவற்ற நான் உணர்ந்துட்டேன். நான் வந்து என்ன பண்றேன்? இப்பவே நான் இடைக்காடனாருக்கு நன்மை செய்ய, மனமகிழ்ச்சி உண்டாக்க நான் விரும்புறேன். அப்படின்னு இந்த குசேல பாண்டியன் சொல்லிட்டு போறான். அப்ப இடைக்காடனை சந்திச்சு அழைத்து வந்து என்ன பண்றான்? சிம்மாசனம் வந்து தயார் பண்ணி, அந்த சிம்மாசனத்த மணிகளாலும்,
மங்கள பொருட்களாலும் அலங்கரித்து இவருடைய பாதங்களுக்கு பாத பூஜை செய்து என்ன பண்றேன் எல்லாரும் முன்னிலையிலயும் நான் வந்து தவறு இழைத்துட்டேன். அதாவது தவறு பண்ணிட்டேன்னு சொல்லலாம். தவறு இழைத்துட்டேன்னு சொல்லலாம். நீங்க என்ன பண்ணுங்க எல்லாருமே பெரியோர்கள் எல்லாருமே சிறியவனை வந்து மதி மன்னிக்கணும், பொறுத்தருளணும். சரியா? சிறியோருடைய குற்றத்தை பெரியோர்கள் பொறுத்தருளணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள், அவையில் இருக்கக்கூடியவர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் என்ன பண்றான்? யார் கேட்கறான்னா, அந்த குசேலபாண்டியன் கேட்கறான். உடனே வந்து என்ன பண்றாங்க, "நீ அப்போதைக்கு அவமதிச்ச. அதனால உன் மேல வந்து எங்களுக்கு தீரா கோபம் இருந்துச்சு. ஆனா, இப்ப நீ வந்து கேட்ட இல்லையா? சொன்ன சொல்லு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன், என்ன வந்து எங்களுடைய மனதுல மனமகிழ்ச்சி உண்டாக்கியது. ஓகேவா? மனமகிழ்ச்சிய உண்டாக்கிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப புண்ணிய வடிவான புலவர்களே, நான் வந்து இடைக்காலருக்கு என்ன பண்ணிட்டேன்? பெருங்குற்றம் செஞ்சுட்டேன். அதனால என்னுடைய குற்றத்த வந்து நீங்க பொறுத்தருள்க அப்படின்னு என்ன பண்றான்? பணிந்து வேண்டான். சரிங்களா? மன்னா நீ கூறியது வந்து பாத்தீங்கன்னா, அமிர்தம் போன்றுள்ளது. அதாவது வந்து குளிர்ச்சி நிரம்பியதாக நீ கூறிய கருத்துக்கள் வந்து இருக்கு. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்? உன்ன மன்னிச்சுட்டோம். அப்படின்னோனே அந்த இறைவன் வந்து கோவில விட்டு வெளில போனாரு இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? திரும்பியும் அந்த கோவிலுக்குள்ளேயே வந்துட்டார். சரியா? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த திருவிளையாட புராணம் 3 காண்டங்களை உடையது. சரியா? மதுரை காண்டம், திருவாலவாய் காண்டம், கூடர் காண்டம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, திருவாலவாய் காண்டம் தான் நமக்கு பாடப்பகுதியா இருக்கு. அது வந்து 56வது படலமா இருக்கு. சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா, அந்த படலத்துல பிணக்கு திருத்த படலம். பிணக்கு அப்படின்னா சண்டை, கோவம். சரியா? நம்ம வந்து ஒரு பேச்சு கூட சொல்லுவோம். பிணங்கிட்டு போறா, புணங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பிகு பண்ணாத சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் அந்த பிணக்கு தான். சின்ன சிறு சண்டை, சிறு கோவம். சரியா? அப்ப 56வது பாடல் தான் நமக்கு இருக்கு. புரியுதாயா? புரியுதியா? ஓகே. இவர் இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இவர் இயற்றிய நூல்கள் ஞாபகம் இருக்கா? ஏதாச்சுக்கும் ஒரு 3 நூல் இயற்றிருக்காரு. ஒரு 3 நூல பத்தி சொல்லு பாக்கலாம். பேர் மட்டும் சொல்லு. பாலா சொல்லலாமா? மைக் ஆன் ஆகல பாரு. சொல்லு பாக்கலாம். ஒரு 3 மட்டும் சொல்லு பாக்கலாம். இவர் பிறந்த ஊர் என்ன ஊரு? திருமறைக்காடு அல்லது வேதாரண்யம். திருமறைக்காடு. வேதாரண்யம். இவர் இயற்றிய நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்று கலிவெண்பா, மதுரை பதிப்பற்று தந்தாதி. சரியா? இதெல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். ஓகேவா? புரியுதாயா?